ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பொய் கூறும் பாகிஸ்தான் ஊடகங்கள் ஆதாரங்களை வெளியிட்ட வியோமிகா சிங். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி, இந்திய ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி, விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் விளக்கமளித்தனர். விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறும்போது, இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கப்பட்டதாக வதந்தி பரவி வருகிறது. தவறான தகவலை யாரும் நம்ப வேண்டாம். பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருகிறது. இந்திய விமான தளங்கள் உள்ள உதம்பூர், பதான்கோட் பகுதிகளில் லேசான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியுள்ளன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராணுவ தளவாடங்கள் இருக்கும் பகுதிகளை மட்டுமே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. விமான தளம் அழிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் பொய் கூறுகிறது. விமான தளம் பாதுகாப்பாக உள்ளது என்று விளக்கம் கொடுத்தார் வியோமிகா சிங். விமானப்படை தளங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் இன்று எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் வியோமிகா சிங் காட்டினார். விமானப்படை தளத்தை தகர்க்க பாகிஸ்தான் முயற்சி, சோஃபியா குரேஷி விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் பதற்றம் குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷி, விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் விளக்கமளித்தனர். கர்னல் சோஃபியா குரேஷி கூறியதாவது: பாகிஸ்தான் ராணுவம் மேற்கு எல்லைகளை தொடர்ந்து தாக்கி வருகிறது. அதிவேக ஏவுகணையை பயன்படுத்தி விமானப்படை தளத்தை தகர்க்க முயற்சித்தது. நேற்றிரவு 26 இடங்களில் ட்ரோன்கள், உயர் ரக ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்க முயன்றது. மருத்துவமனை, பள்ளிகளிலும் தாக்குதல் நடத்தியது. பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை சிதைப்பதுதான் அவர்களது நோக்கம். ஆனால் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை வெற்றிகரமாக முறியடித்தன. மிகுந்த கவனத்துடன் பதிலடி கொடுத்து வருகிறோம். S-400 பாதுகாப்பு கவசம் தாக்கப்படவில்லை. பாகிஸ்தான் தனது வான் பரப்பை தவறாக பயன்படுத்துகிறது. எல்லையில் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது. சியால்கோட்டில் உள்ள ராணுவ தளம் மீது இந்திய ராணுவம் துல்லியமாக தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானின் ரேடார் அமைப்புகள் தாக்கப்பட்டன. பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவை சீண்டுகிறது. பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் என சோஃபியா குரேஷி கூறினார். பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளது இந்தியா. பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்றிரவு ட்ரோன் தாக்குதல் நடத்தியது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி, விங் கமாண்டர் வியோமிகா சிங், கர்னல் சோஃபியா குரேஷி ஆகியோருடன் இணைந்து விளக்கமளித்தார். விக்ரம் மிஸ்ரி கூறியதாவது: பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தி இந்தியாவை சீண்டி வருகிறது. இன்று காலையும் தாக்குதல் நடத்தியதே அதற்கு உதாரணம். பாகிஸ்தானின் தூண்டுதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் தரும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். S-400 ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டதாக வெளியாகும் தகவல் தவறானது. இந்தியாவில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது என பாகிஸ்தான் வதந்திகளை பரப்புகிறது. மக்கள் வாழும் வசிப்பிடங்கள், குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. எல்லைப் பகுதியில் ராணுவத்தை பாகிஸ்தான் அதிக அளவில் குவித்து வருகிறது. இந்திய ஆயுதப்படைகள் அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக முறியடித்துள்ளன. மத தளத்தில் இந்தியா ஏவுகணைகள் வீசியதாக பாகிஸ்தான் கூறுவது அபத்தமானது என்றும் மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். எல்லையில் தொடரும் பதற்றம், மோடியுடன் அஜித் தோவல் சந்திப்பு. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத்தை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்திய ராணுவம் அவற்றை வானிலேயே இடைமறித்து தாக்குதலை முறியடித்து வருகிறது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுகிறது. பாகிஸ்தானின் சதித்திட்டங்களை முறியடிப்போம் என இந்திய ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எல்லையில் நிலவும் பதற்றம் குறித்து டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தானின் அத்துமீறல் குறித்தும் தாக்குதல்களை முறியடித்து வருவது குறித்தும் பிரதமர் மோடியிடம் அஜித் தோவல் விளக்கமளித்தார். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் எதிர்த்தாக்குதல் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதத்துக்கு எதிரான சண்டை இப்போ முடியாது. அறத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி வருகிறது. இது இன்றோ நாளையோ முடிவடைய போவது இல்லை என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்றைக்கும் நாம் பொறுத்து அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பதிலடி இருக்குது.
மோடி அவர்களை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா 2-3 இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க. இந்த பூமியில் எங்கே ஒளிந்திருந்தாலும், பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சி இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர். இது இன்றைக்கி நாளைக்கு முடியாது. நாம் அக்ரெசிவாக போகத்தான் போகிறோம். பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியாவில் இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும். பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்லை, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆர்மி சிவிலியன் கவர்மெண்ட்டு கீழே வேலை பார்க்குறாங்க. அதனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இல்லை. பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. பாக் ஆக்கிபைடு காஷ்மீர் என்ன பிடிச்சி வச்சுருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. பாகிஸ்தான் நேற்று இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF-ட்ட $1 பில்லியன் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறாங்க. நேற்று IMF $1 பில்லியன் கடன் கொடுக்கலன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்டில் பவர் ஜென்ரேட் பண்ணுற கூட காசு இருக்காது. அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க, ஒரு சின்ன நாடு. இந்தியாவினுடைய பொருளாதார திறனில் 12ல் ஒரு மடங்கு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு. அதனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க, அவங்க எக்ஸ்கலேட் பண்ணுறாங்க, அவங்க சிவிலியனை கொள்கிறாங்க, அவங்க மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை போன்ற சாதாரண மனிதர்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ பலமாக இருக்கோம். பாகிஸ்தானுக்கு விழுந்த மரண அடி 3 முக்கிய விமானப்படை தளம் டமால். அடி நாதத்தை அடித்து நொறுக்கிய இந்தியா. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. இதைத் தொடர்ந்து 3 நாட்களாக இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு இந்தியா உரிய பதிலடி கொடுக்கிறது. இரவோடு இரவாக 26 நகரங்களை ட்ரோன் ஏவுகணை மூலம் பாகிஸ்தான் குறிவைத்தது. இதை வெற்றிகரமாக முறியடித்த இந்தியா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்தது. பாகிஸ்தானில் உள்ள 3 முக்கியமான விமானப்படை தளங்களை ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை அனுப்பி இந்தியா பந்தாடியது. குறிப்பாக ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படை தளம் மீது இந்தியா சரமாரியாக குண்டு வீசியது. இது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்தில்தான் உள்ளது. அதேபோல் பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்துக்கு மிகவும் பக்கத்தில் உள்ளது. நூர்கானில் இருப்பதுதான் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று. எப்போதும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இதையும் தாண்டி இந்தியா நேர்த்தியாக குண்டு வீசி பாகிஸ்தானை மிரள வைத்திருக்கிறது. எவ்வளவு தூரம் உள்ளே சென்று தாக்கியதன் மூலம் இந்தியாவால் எதையும் செய்ய முடியும் என்பதை பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தியாக நம் ராணுவம் சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக சாவலில் உள்ள முரிட் விமானப்படை தளத்தை இந்தியா குண்டு வீசி தாக்கியது. இதுதான் பாகிஸ்தானின் முக்கிய ட்ரோன் ஏவுதளமாக இருக்கிறது. 3 நாட்களாக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்தும் எல்லா ட்ரோன் தாக்குதலும் இங்கிருந்துதான் ஏவி விடப்படுகிறது. எனவேதான் இதை குறிவைத்து இந்தியா தாக்கியது. இந்தியாவின் இந்த பதிலடியும் பாகிஸ்தானை ஆட்டம் காண வைத்துள்ளது. இதேபோல் ஷோர்ட்கோட் என்ற இடத்தில் இருக்கும் ரஃபிக் விமானப்படை தளத்தையும் இந்தியா குறிவைத்து தாக்கியது. இந்த இடமும் முக்கியமானது. இந்தியாவுக்கு எதிராக அடிக்கடி பாகிஸ்தான் பயன்படுத்தும் JF-17 ரக போர் விமானங்கள் இங்குதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த போர் விமானங்கள் பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து தயாரித்தவை. இதைத் தவிர பல முக்கிய ஆயுதங்களும் இங்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கும் ரஃபிக்வே விமானப்படை தளம் பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ சொத்து. அதையும் இந்தியா பதம் பார்த்துவிட்டது. 4வதாக நம் எல்லைக்கு பக்கத்தில் இருந்த பயங்கரவாதிகளின் ட்ரோன் ஏவுதளத்தையும் இந்தியா வேட்டையாடியது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா நடத்திய இந்த குண்டுவீச்சால் பாகிஸ்தானில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது என்று ராணுவ வட்டாரம் கூறியது. அருகில் ட்ரோன் தாக்குதல் ரொம்ப பயமாக இருந்தது. சென்னை திரும்பிய மாணவர்கள் பேட்டி. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த சூழலில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்த 12 மாணவர்கள் பத்திரமாக டில்லி சென்றனர். அவர்கள் 5 பேரையும் தமிழக அரசு அதிகாரிகள் பத்திரமாக சென்னைக்கு விமானத்தில் அனுப்பி வைத்தனர். ஏர்போர்ட்டில் அவர்களை அரசு அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 7 மாணவர்கள் இன்று மதியம் வருகை தர உள்ளனர். இந்நிலையில் சென்னை திரும்பிய மாணவர்கள் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அங்கே பக்கத்தில் பஞ்சாப் பார்டர்ஸில் பாகிஸ்தானோட அட்டாக் அதிகமாக இருக்கனால பிளாக் அவுட் அடிக்கடி போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்ஸாம் இருந்த காரணத்தினால நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப முடியல.
அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப அட்டாக்ஸ் அதிகமானோடனே கவுண்டர் அட்டாக்ஸ் பக்கத்துலேயே நடக்கிறத பார்த்துட்டு நாங்களே பஸ் புக் பண்ணி டெல்லி வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காண்டாக்ட் பண்ணால் அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு டிக்கெட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தோம். சவுண்ட் எதுவும் இல்லை, பட் ஆனால் விஷுவல்ஸாக எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. அப்புறம் கிலோமீட்டர் இங்கேருந்து பார்டர் பார்டருக்கும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். பத்தான்கோட்டுக்கு எங்களுக்கும் 120. மென்டாலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டைமில் எக்ஸாம்ஸும் இருந்துச்சு, அதே டைமில் இந்த மாதிரி சீரியஸாக இஷ்யூஸ் எஸ்கலேட் ஆகிட்டு இருந்ததுனால எங்களால் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தோம். சரி எவாக்குவேட் பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் நம்மளை எவாக்குவேட் பண்ண சொல்லிடுவாங்கன்னு ஏர்லியராகவே கண்டிச்சு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே போடாமல் ட்ராவல்ஸ் புக் பண்ணி எல்லாருமே நாங்கள் பசங்க ஒரு 12 பேர் கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே ஃப்ளைட் போட்டோம், ஆனால் நெக்ஸ்ட் டேக்கு தான் ஃப்ளைட் கிடச்சிது. ஸோ ஒன் டே எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம். ஸோ கிளம்பும் போதையே அங்கே டெல்லி ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்ப்லைன் காண்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாருமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன்று. ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு இங்கே ப்ளீஸ் ரீச் திஸ் வென்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேப் போட்டு அந்த வென்யூ ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுலேருந்து செம்ம கேர் எடுத்துக்கிட்டாங்க. அக்காமடேஷன், ட்ராவலு, ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சாங்க. 5 மினிட்ஸ் போன எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே வரணும், என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிரைவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே எண்ட் டு எண்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களே கார்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ஏர்போர்ட்டில் வந்து திரும்பி ட்ராப் பண்ணி செக்இன் ஆகிற வரைக்கும் செக்இன் ஆகிட்டிங்களான்ற அளவுக்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்துருந்தாங்க. பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு எப்படி வந்தீங்க? பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு அதான் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போது பிளாக் அவுட் ஆச்சு. கரண்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். ஸோ அதிலே பசங்க எல்லாருமே பேனிக் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா சரி ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். வண்டி எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு பஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் 12 டிக்கெட் போட்டு அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாகவே கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு மார்னிங் ஒரு 7:40க்கு ஏறணும். மத்தியானம் ஒரு 4 o'clock போல் டெல்லி ரீச் ஆகும். ஒரு 1 வீக்காகவே இந்த பேஜ் போயிட்டு இருந்துச்சு, கிளம்பலாமா கிளம்ப வேணாமான்னு சொல்லி. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அப்போதைக்கு எதுவும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ இந்த எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது பிளாக் அவுட் ஆனவொன்னா சரி எப்படியும் நம்மளை இவாக்குவேட் பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எல்லோரும் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் எப்படி சொல்கிறது, லக்கியாக நாங்கள் ஏர்லியராக கிளம்புனதுனால நாங்கள் ஈஸியாக டெல்லி ரீச் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஸோ அதான் பசங்க எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. இப்போ எல்லாருமே பாதி பசங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, இப்போ இன்னும் பசங்க கிளம்பி வந்து குஜராத், ராஜஸ்தான் அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்காங்களா? உங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்களா? இருக்காங்க சார், எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. எல்லாருமே யூனிவர்சிட்டி இவாக்குவேட் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போங்க, நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வச்சுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எக்ஸாம் நடந்ததுனால தான் உங்களால் இயர்லியாக கிளம்ப முடியல? இல்லை, எக்ஸாம்லாம் ஸ்கெடியூலில் இருந்துச்சு. ஏற்கனவே செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதுதான் என்ன நோட்டிஃபிகேஷன்றது சொல்லாமல் இருந்தாங்க. கடைசியில் நாங்கள் கிளம்பும் போது அதையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் சரி எக்ஸாம்ஸ் தானே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். பயங்கரவாதிகள் ஏவுதளம் பிஎஸ்எஃப் தாக்குதலில் தகர்ப்பு. பிஎஸ்எஃப் திருப்பி அடித்ததில் பாகிஸ்தானுக்கு சேதம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஜம்முவின் அக்னூர் பகுதியில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியது. அக்னூர் பகுதிக்கு எதிரே பாகிஸ்தானில் உள்ள சியால்கோட்டிலிருந்து இந்த தாக்குதல் வந்தது. நமது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பதிலடி கொடுத்தனர். இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ நிலைக்கும் அதன் சொத்துகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டது. இதேபோல் சியால்கோட், லூனியில் இருந்த பயங்கரவாதிகளின் ஏவுதளமும் நமது எல்லை பாதுகாப்பு படையின் தாக்குதலில் தகர்க்கப்பட்டது. இந்திய எல்லைக்குள் ஊடுருவுதல் மற்றும் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் இந்த தளத்தை தான் பயன்படுத்தி வந்தனர்.